இப்போ பொதுவா எடுத்துட்டோம் காலச்சக்கரத்தின் 1ஆம் இடம் சொல்ல பார்த்தீங்கன்னா மேஷம். ம். அப்ப மேஷத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? ஆ. அவங்களுக்கு எது சந்தோஷத்த தரும்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப திமிரான ஆளுங்க. அப்படியே அதற விடுவாங்க பார்த்தாலே அப்படின்ற மாரி. முதல் ராசிக்காரங்க வேற. முதல் ராசி தனித்துவமான ஆள். சூரியன் உச்சம் பெற ஆள் வேற சும்மா இருப்பாங்களா? இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா செவ்வாய் தான் அதிபதி. ம். கூடவே 2 வந்து ஒரு தோரணையான ஆளு கூட வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதுல சந்தோஷம் அப்படின்னா, அவங்க நண்பர்கள் தான் அவங்களுக்கு சந்தோஷம். ம். அவங்க நண்பர்கள் கரெக்ட்டா அமைஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்கள மாரி குடுத்து வச்சவங்க யாரும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு. ம். இன்னொன்னு வந்து நண்பர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கைய டெடிகேட்டட் ஆகுறது. ரொம்ப பார்த்து பார்த்து செய்றது. கரெக்ட்டா நட்பு வட்டாரம் மட்டும் அமைஞ்சதுன்னா, அவங்களுக்கு அதுதான் ஹேப்பி. ம். ம். ஒரு நிறைவான வாழ்க்கைன்றத எத சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு எதுனா ஒண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எதுல அப்படின்னா, நல்ல நட்புகளோட இருக்குது. இதுல என்னன்னா ஒரு கொடுமை, ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க முன்னாடி தான் பேச்சுலரா இருக்கும்போது சுத்துனீங்க. ஊர் ஊரா போய் சுத்துனீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க. அது பேச்சுலர் பார்ட்டி. இப்ப ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் உங்க ஃப்ரெண்ட் வந்து ஏங்க தொந்தரவு பண்ணாங்க அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. அதனால அந்த அளவுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பெண்களுக்கு இப்ப ஆண்கள் இதுல சொன்னீங்க. பெண்களோட நட்பு. ஓவராலாவே கிட்டத்தட்ட அந்த மாரி தான். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அவங்களோட நட்புகள வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி தருணத்துல எப்படி? எனக்கு பொதுவாவே வந்து இவங்கள பொறுத்தவரைக்கும், எ ஆஃப்டர் மேரேஜ் ஆனாலும் சரி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு கெட் டுகெதர் நம்ம 96 படம் மாரி. ஆ. கண்டிப்பா ஒரு நாளாவது அப்படி ஒரு கெட் டுகெதர் இருக்கணும். நாங்க படிச்சவங்க அப்படின்னு தேடி போய் பார்க்கக்கூடிய நிலைகளுமே ஏற்படுத்திக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். சப்போஸ் அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சுச்சு அப்படின்னா, அத ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்ற பட்சத்துல அதுக்கான காத்திருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆ. கனெக்டிவிட்டில அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது பேசிட்டே இருக்கோம். என்னைக்கோ ஒரு நாள் மீட் பண்ணிடுவோன்ற நிலை தான்.